மிக மிக முக்கியமான ஒரு சாதனமாகும். இந்த இன்டர்நெட்டை குறித்து பார்க்கும் பொழுது இந்த இன்டர்நெட்டை பயன்படுத்துவதற்கு வலைத்தளங்கள் நிறைய உள்ளது. இதை ஆங்கிலத்தில் வெப்சைட் என்று சொல்வார்கள். இந்த வலைத்தளங்களை குறித்து பார்க்கும் பொழுது வலைத்தளங்கள் எதற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் முதலாவதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியதான வார்த்தை வேர்ல்ட் வைட் வெப் என்று சொல்வார்கள். அதை சுருக்கமாக www என்று சொல்லுவார்கள். இந்த வேர்ல்ட் வைட் வெப் wwwக்கு நாம் ஒரு சில கணக்குகளை பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு காரியம் வருகிறதை பார்க்க முடிகிறது. இந்த டபிள்யூக்கு நாம் என்ன எண்ணை கொடுக்கலாம், என்ன நம்பரை கொடுக்கலாம் என்று பார்க்கும் பொழுது அநேக நாட்களாக இது சாதாரணமாக www தான், வேறொன்றும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் உலகத்திலே எல்லா ஜனங்களும் பயன்படுத்துகிறதான நியூமராலஜியில் இருக்கிறதான ஜனங்கள் பயன்படுத்துகிற மிக முக்கியமான ஒரு மெத்தட் சால்டியன் மெத்தட் என சொல்லப்படும். இந்த சால்டியன் மெத்தட் பிரகாரமாக ஏக்கு 1 என்றும் பிக்கு 2 என்றும் சிக்கு 3 என்றும் இப்படியாக ஒவ்வொரு நம்பரை நம்மால் கொடுக்க முடியும். அப்படி கொடுத்துக்கொண்டே வரும்பொழுது UVW போன்ற எழுத்துக்களுக்கு நாம் கொடுக்கிறதான எண் என்னவென்று பார்க்கும் பொழுது அது 6 என்று இருக்கிறது. இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் டபிள்யூக்கு 6 என்று வருகிறது. நீங்கள் பார்க்கிற இந்த ஸ்கிரீனிலே பார்க்கிறீர்கள், இது சால்டியன் மெத்தட் என சொல்லப்படுகிறதான ஒரு காரியம். இந்த சால்டியன் மெத்தட் தான் உலகம் முழுவதும் எல்லா தேசத்திலும் அங்கீகரிக்கப்பட்டதான ஒரு மெத்தட். இப்பொழுது நியூமராலஜி பார்க்கக்கூடியவர்கள் எல்லோரும் இந்த சால்டியன் மெத்தட் மூலமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை குறித்து நீங்கள் இன்னும் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வீட்டிலே வீட்டுக்கு அருகாமையிலே இருக்கிறதான இந்து சகோதரருடைய கேலண்டரை வாங்கி திரும்பி நீங்கள் அதில் உள்ளதான காரியங்களை பார்க்கும் பொழுது அங்கே டபிள்யூக்கு 6 என்று கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த சால்டியன் மெத்தட் பிரகாரமாக டபிள்யூக்கு 6 என்று பார்ப்போம் என்று சொன்னால் இப்பொழுது நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னாலும் www என்று தான் போட வேண்டும். www என்பதற்கு wக்கு 6 என்று சொன்னால் நீங்கள் இப்பொழுது இந்த wwwக்கு yahoo.com என்று போட வேண்டும். உதாரணத்திற்கு என்று சொன்னால் இப்பொழுது இதற்கு நீங்கள் 666.yahoo.com என்று தான் போட வேண்டும். 666.yahoo.com என்று தான் போட வேண்டும். இன்டர்நெட்டை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் 666 இல்லாமல் இன்டர்நெட்டை பயன்படுத்த முடியாது. இதை நீங்கள் உங்கள் இருதயங்களில் நினைக்கிறீர்களோ இது ஒரு சாதாரணமாக ஆக்சிடென்ட்டாக அமைந்து விட்டதான ஒரு காரியம், இது யாரும் பிளான் பண்ணி பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? இது யாரும் பிளான் பண்ணி பண்ணல, ஆனால் பரலோகத்திலிருந்து பிளான் பண்ணி வந்திருக்கிறது. கடைசி காலத்திலே 666 இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இப்பொழுது நீங்கள் ரயில்வேக்கு சென்று டிக்கெட் ரிசர்வ் பண்ண வேண்டும் என்று சொன்னால் இன்டர்நெட் வசதி இல்லாமல் டிக்கெட் ரிசர்வ் பண்ண முடியாது. நீங்கள் ஏர் டிக்கெட் ரிசர்வ் பண்ண வேண்டும் என்று சொன்னால் இன்டர்நெட் இல்லாமல் ரிசர்வ் பண்ண முடியாது. பெரிய பெரிய பரிமாற்றங்கள், ட்ரேட், எக்கனாமிக்ஸ் போன்ற எல்லா காரியங்களும் கம்ப்யூட்டர் மூலமாகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்பொழுது பேப்பரில் அடிக்கடி காணப்படுகிற ஷேர் மார்க்கெட் சம்பந்தங்கள் எல்லாமும் கம்ப்யூட்டர் மூலமாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. இனி இந்த 666 இல்லாமல் வாங்கவும் விற்கவும் முடியாது. இனி இந்த இன்டர்நெட் வேண்டாம், எங்களுக்கு 666 வேண்டாம், இன்டர்நெட் வேண்டாம் என்று சொன்னால் இந்தியாவல்ல உலகம் முழுவதும் ஸ்தம்பித்துவிடும். இனி இந்த 666 இல்லாமல் உலகம் நடக்க முடியாத காரியத்திற்குள்ளாக வந்துவிட்டது. கர்த்தருடைய வார்த்தை 2000 வருடத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சொன்ன இனி அந்த 666 இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது என்கிற காரியம் நம் கண்களுக்கு முன்பதாக, கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று சொல்கிறேன், நம்முடைய கண்களுக்கு முன்பதாக 666 வந்துவிட்டது. இது முதலாவது ஆதாரம். இப்பொழுது